ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/12/2024 8/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அது தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரி வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம், ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கார், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசுவில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார். இன்றைக்கி 3/12/2024 அன்றைக்கி, அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் செவ்வாய் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். எல்லாருக்குமே செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும். அது தவிர பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எவ்வளவு நாளாக தனுசுல இருந்தவர் 3/12 அன்னைக்கு மகரத்துக்கு போகிறார். இதுவும் ஒரு பெரிய ஏற்றம். காலபுருஷ தத்துவத்தின் 10வது இடத்துல சுக்கிரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதனால் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ராசிக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்தில் வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி. பொதுவாகவே பார்த்தோம்னா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், வர சதுர்த்தின்னு சொல்லுவோம். 2 வகையான சதுர்த்திகள். வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை வர சதுர்த்தி அப்படின்னு, தேய்பிரையில் வர்றதை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. வர சதுர்த்தியில் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு 9 தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு 9 தோப்புக்கரணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தாலேனால் அங்கே கேட்கிற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வர சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் தேதி அன்றைக்கி, 5/12/2024 அன்றைக்கி வர சதுர்த்தி. அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது. சதுர்த்தி கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் வந்துடுறது அடுத்த நாள் அன்றைக்கி, அதாவது 6ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தாலேயானால் சஷ்டி விரதத்தினால எல்லாவித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும். ஏன்னா வளர்பறையில் வர்றதுனால. அதை தவிர கடன் எல்லாமே கழியக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தாலும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னும்போது, உங்களுடைய பிறந்த ராசிக்கு கோல்சார பிரகாரம், இன்றைய கோல்சார பிரகாரம் 8ஆம் இடத்துல சந்திரன் மறையக்கூடியதை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் சந்திரன் மதிகாரகன்றவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் புதுசாக முயற்சிகள் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்குன்னு அன்றைக்கி நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா பிரச்சனைகள் வரும். சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு வேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், அதாவது இப்போது வர சதுர்த்தி வேறு வருது, அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இது வரலாம் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய கட்டணத்தை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க.
அதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சந்திரன் எந்த நட்சத்திர பாகையில் இருக்கார், அவர் எந்த பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். அதை தவிர லக்னம் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த சந்தி எதுக்கு பார்க்கணும்னா, எனக்கு தெரிஞ்ச 40 வயசு 45 வயசு 50 வயசு இருக்கிறவாள்லாம் கோவிலில் சங்கல்பம் பண்ணிக்கும்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கும்னு நினச்சின்னு பண்ணிட்டு இருக்கா இது வரலும். ஆனால் அவள் ரிஷப ராசியிலே இருக்கா. மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கா, சந்தியில் 3ஆம் பாதத்தில் அவள் இருக்கிறது 2ஆம் பாதம் நினச்சின்னு அவள் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி பார்த்தாலேனால் விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாள். விசாக நட்சத்திரம் துலா ராசியில் இருப்பாள். ஆனால் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். அதனால் எந்த பாதத்தில் இருக்கோம் அப்படின்றதே தெரியாமல் ஒரு குத்து மதிப்பாக ஒரு நட்சத்திரத்தை வச்சுட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாதங்களில் மாற்றங்களும் ராசியின் மாற்றங்களும் அதிகமாக வரும். அதே மாதிரி லக்னத்துக்கும் வரும். அதே மாதிரி லக்னத்துலேயும் மாறுபடு வரும் பொழுது உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு இவர் ஏற்றவர் சுபர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அந்த காலகட்டத்தில் நிறைய தோல்விகள் வரும். வெற்றி வரும்னு நினச்சிட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம். எல்லா இடத்துலையும் அடி விழும். பெரிய தோல்வியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக எழுந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் லக்ன சந்தியை பார்த்து, லக்ன புள்ளி எங்கே வருதுன்னு பார்த்து, அந்த புள்ளி இந்த ஜாதகனுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தசையா புக்தியா அந்தரமமா சூக்ஷ்மமா இது எல்லாத்தையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் எந்த அளவுக்கு இவளுக்கு கை கொடுக்கறது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன். எளிய பரிகாரங்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது இந்த வாரம் 2/12/2024 8/12/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதாவது 2/12/2024 8/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் பார்த்தாலும்னா 3ஆம் தேதி அன்னைக்கு 9ஆம் இடத்துல நீச்ச வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த இடத்தில் வெளிநாடு போகக்கூடிய, அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் யூனிவர்சிட்டி கிடைக்கும். அது தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பும், உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமும் அமையும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்குது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா தொழில் மூலியமாக அதாவது வேலை தொழில் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உடல் சுகங்கள் கொஞ்சம் கரையும், அது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குருவின் பார்வை அமைகிறது. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் பிறகு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்திற்கு சற்று தடங்கள் வரும். ஏன்னா வக்கர குரு சப்தமத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் சிவராஜ யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றங்கள் நிச்சயமாக அமையும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் குரு, அவர் வக்கரப்பட்டு போயிருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். இதனால் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக திடீர் என்று ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான். கேது 11ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக லாபத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசியிலே இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். 2/12/2024 8/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு சந்திரன் உங்களுடைய ராசியிலே ஆரம்பிக்கிறார்.
சந்திரன் நீச்சப்பட்டிருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சமாகிறதுனால 9 உங்களுடைய ராசி 1-9 பரிவர்த்தனையாகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டு. அதை தவிர மருத்துவம், சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர இந்த ஜல்லி, மணல், இந்த மாதிரியான கான்ட்ராக்டு, ரியல் எஸ்டேட் வியாபாரம், மறைந்த இடத்துலேருந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கெமிக்கல் அதை தவிர மண், நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள், ஸ்டீல், இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வியாபாரமாக அமையும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய சந்திரன் சாயந்தரம் 4:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு திடீர் ஏற்றமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 2ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 4ஆம் தேதி இரவு ஒரு 11 மணி வரலும் 2ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 4ஆம் இடத்தில் இரவு ஒரு 11 மணியிலிருந்து 7ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் உங்களுடைய தந்தை உறுதுணையாக இருப்பார். அதன் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. அது தவிர செவ்வாயும் நீச்சப்பட்டு வக்கரகதியாக இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். யாரிடமும் போட்டிக்கு செல்லாதீர்கள். அந்த ஒரு விசேஷமான விஷயங்கள் பிரச்சனையில் கொண்டு போய் விடும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 7ஆம் தேதி கார்த்தாலிருந்து 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சந்திரனும் சனியும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. அதனால் மைண்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலும் இந்த வாரம் ஏற்றமான வாரம் இருந்தாலும் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. இந்த வாரம் பெரிய ஏற்றம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதனை ஆட்சி பெற்று போனதற்கு சமம், உச்சம் பெற்று போனதற்கு சமம். ஏன்னா வக்கரகதி இடையிறது நீச்சம் பெற்று பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க, ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவருக்கு ஒரு சிகப்பு கலர் துண்டு ஒன்று இதுவாக கொடுங்க. அங்கே போய் வஸ்திரம் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம், மாற்றம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு.